இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து போஸ்ட் ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பூஸ்ட் வந்து பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி பூஸ்ட் பண்றப்ப என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட போஸ்டா ரீல பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு ஆடா பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஷோ பண்ணுவாங்க. சோ அதனால உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீச் வந்து பெஸ்டா வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து பூஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு மணி வந்து பே பண்ணி தான் பூஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். சோ இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து நம்மளோட போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து பூஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. நீங்க வந்து எந்த போஸ்ட் இல்ல எந்த ரீல வந்து பூஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த போஸ்டா ரீல வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுமே கீழே வந்து பூஸ்ட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து மோர் ப்ரொஃபைல் விசிட், அதுக்கப்புறம் மோர் வெப்சைட் விசிட், அதுக்கப்புறம் மோர் மெசேஜஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் வந்து கொடுக்குறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து அதிகமான பேர் விசிட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆடை வந்து இன்ஸ்டாகிராம் வந்து எல்லாருக்குமே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெப்சைட் கொடுக்குறீங்கன்னா வெப்சைட்டை வந்து அதிகமான பேர் கிளிக் பண்ணுற வகையில் உங்களுக்கு அந்த ஆடை வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மோர் மெசேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதிகப்படியான மெசேஜஸ் வந்து வர மாதிரி ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து போடுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஒரு சில கேட்டகரிஸ் எல்லாமே வந்திருக்கும். இதில் எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் கிரியேட் ஓன் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் உங்களோட ஆடை வந்து போடுவாங்க. கிரியேட் ஓன் அப்படிங்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ஆடியன்ஸை வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். ஸோ குறிப்பாக இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும் என்னோட ஆடை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நீங்கள் கிரியேட் ஓன்னு கொடுத்துட்டு லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் இருக்கவங்க வந்து பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட்டு, ஆடியன்ஸ் நேமு, ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஆடை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்ப்ரெட் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் அதெல்லாம் செட் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுமே உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்ஜெட் நீங்கள் அதிகமாக வந்து போடுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். கம்மியாக போடுறீங்கன்னா ரீச் ரொம்ப கம்மியாக இருக்கும். மீடியமாக வைக்கிறீங்கன்னா ஸோ மீடியமாக வந்து உங்களுக்கு ரீச் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து போடணுமோ அந்த பட்ஜெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அதை நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரன் திஸ் ஆட் அன்டில் ஐ பாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எப்போ வந்து ஆடை வந்து ஸ்டாப் பண்ணுமோ ஸோ நீங்களாக வந்து ஸ்டாப் பண்ணாதான் வந்து உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கரெக்டாக ஒரு டியூரேஷனை நீங்கள் செட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா செட் டியூரேஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும் டெய்லிக்கும் அப்படின்ற அமௌண்ட்டையும் மேலே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதுமே மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஜிஎஸ்டி போக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதுமே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கீழே வந்து பூஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ, பேடிஎம், நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறையா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ நீங்கள் எதில் வந்து பேமெண்ட் பண்ணணுமோ ஸோ அதை செலக்ட் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்லே டைரக்டா வந்து செக் பண்ணி வந்து பாத்துக்க முடியும். இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து போஸ்ட் வந்து பூஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.